வணக்கம் மக்களே, வெல்கம் டு FD FS வித் மோஹி. இந்த வாரம் 4 திரைப்படங்கள் நம்ம பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். அதில் 2 திரைப்படங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதாவது விடுதலை பாகம் 2க்கும் மற்றும் முஃபாசா தி லயன் கிங் படத்தோட ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இன்னும் 2 படங்கள், அதாவது யூஐ அப்படின்ற கன்னடா திரைப்படம், யுப்பேந்திரா அவர்கள் இயக்கி நடிச்சிருக்க படம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலிவுட், அதாவது மலையாளத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க உன்னி முகுந்தன் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க மார்க்கோ அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆக்சுவலி பேன் இந்தியா லெவலில் டப் செய்யப்பட்டிருக்கு. பட் தமிழில் இந்த படம் இன்னும் வரல. பட் ஹிந்தியில் வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன். பட் நான் பார்த்தது மலையாள வெர்ஷன் வித் சப்டைட்டிலோட. ஸோ இந்த படத்தை உன்னி முகுந்தன் லீட் பண்ணியிருக்காரு, ஜெகதீஷ் அவர் பண்ணியிருக்காங்க, சித்திகா அவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இருக்கிற ஹனீஃப் அதானி அவர்கள். ஸோ இந்த படம் ஆக்சுவலி ஒரு ப்ரொமோஷனே எப்படி இருந்ததுன்னா, இந்தியாஸ் மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தப்பே இல்லை சொன்னது. அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு பேர் இருந்தால் வைங்கடா, அது ஒரு ப்ரூட்டல் இன்ஃபினிட்டி, ப்ரூட்டல் த கோவர் அந்த மாதிரி வைங்க அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு தோணுச்சு. அந்த வகையில் இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஒரு சில பேருக்கு அது ஓகே, அது உள்ள இப்பயே சொல்ல விரும்பலை. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ மார்க்கோ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படிங்கன்னா, எங்களோட ஒரு ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு சிண்டிகேட் ஃபேமிலி. அதில் ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. அதை மார்க்கோன்றவர் தத்தெடுத்து எடுக்கப்பட்ட ஒரு பையன். அவர் தான் நம்ம உன்னி முகுந்தன். அவருக்கு மேலே எல்டர் பிரதர், அதாவது சித்திக் அவர்கள். அதுக்கே யங்கர் பிரதர், அவர் பிளைண்டு. ஸோ அவர் பர்ஃப்யூம் ரெடி பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், வாசிம்ன்றவர். அவர் பார்த்திங்கன்னா அப்பப்போ போய்ட்டு இந்த ஃபைட் கிளப் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு ஏதாச்சும் ஸ்மக்லிங் அந்த மாதிரி பண்ணுறது, பணத்தை ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவரோட பிரதருக்கும் இவருக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு. அதனால் ஸோ பிரதருக்குள்ளேயே சண்டை போடுறதுனால வாசிம் அப்படின்ற கொலை செய்யப்படுறாரு. அந்த இடத்துல இவர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த சில ஐடென்டிஃபிகேஷன் வச்சு அந்த, அதாவது தம்பி இறந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போகும்போது ஒருத்தன் கொண்ட குரூப்பே வரும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவார். ஐடென்டிஃபை போலீஸில் சொல்லும்போது அந்த கொண்ட குரூப் இவரையும் போட்டு சொல்லிடும். ஸோ இவர் பெரிய சிண்டிகேட் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளுன்றனால, அது மட்டும் இல்லாமல் உன்னி முகுந்தன், அதாவது மார்க்கோக்கு இவர் தான் ரொம்ப க்ளோஸ். அதனால் எப்படி கொள்ளலாம், அதனால் சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற படலமாக இதுக்கப்புறம் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தார், என்ன மாதிரி ரிவெஞ்சுகள்லாம் எடுத்தார், இவருக்கு என்ன ரிவெஞ்ச் ஃபயர் பேக் அதெல்லாம் தாண்டி எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, அந்த படத்தினுடைய கதை நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஆக்சுவலி இந்த படத்தில் பாசிட்டிவ்ன்றதை தாண்டி படம் ரிலீஸ் ஆக முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இது இந்தியன் ஜான் விக், அதே மாதிரி கில்லு, அனிமல், இந்த படத்துக்குலாம் டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எப்படி இருக்கா பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த படத்தை மெருகேற்றுறது அப்படின்னா, நான் ரொம்ப பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. அது பிச்சு படல் எடுத்துட்டாங்க படம் ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி ஒரு ஸ்டேர் கேஸு ஸ்டண்ட் இருக்கும். ஒரு சின்ன பங்களா மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ஸ்டேர் கேஸ்லேயே ஒரு 3 ஸ்டேஜ், ஒரு நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். ஒரு லைக் எல்லோ கலர், அப்புறம் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஏரியா. ஸோ இந்த 3 ஸ்டேஜில் எப்படியும் ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. 100 பேர் வரணும்னு வெட்டி சாய்ச்சிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாள் அவர் உன்னி முகுந்தன். அந்த ஸ்டண்ட்லாம் கொரியோகிராஃப் பண்ண விதம் எதாவது சிங்கிள் ஷாட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க போல். அந்த சிங்கிள் ஷாட் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி என்னடா, கொஞ்சம் ஒரு மாதிரி கதை ஐ மீன் இவங்க பேசிக்கிட்டே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பேசுகிற மாதிரியும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுக்குற மாதிரியும் ஃபீல் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் செகண்ட் ஆஃப் தொட்ட உடனே படத்தில் பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு மட்டும் தான். அதுமாரி படத்தோட மொத்தம் ஸ்கிரிப்டே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் தான் இருக்கும், டைலாக் ஸ்கிரிப்ட். அந்த 5 பேப்பரில் இதாங்க ஒரு டைலாக்னு சொல்லிட்டு பேருக்குன்னு சில பேருக்குலாம் சித்திக் தான் மேக்ஸிமம் பேசுகிறாரு, ஜெகதீஷ் பேசுகிறாரு. மற்றவங்களுக்கு எல்லாருமே அதிகபட்சம் 5 லைன் தாண்டி இந்த படத்தில் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், வயலண்ட் தான். ஸோ எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் தொட்ட உடனே மிஞ்சி போனால் ஒரு பேஜ் தான் அந்த டைலாக் பேஜ், வேறு எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் வயலண்ட்டில் இறங்கிடுறாங்க. சரியான ஸ்டண்ட் அதிரடி பேக்காக இருந்தது. ஸோ அது இந்த படத்தோட ஸ்டண்ட்டுக்கு கொரியோகிராஃபி நம்ம பாராட்டே தீரணும். அதுக்கடுத்து சினிமாட்டோகிராஃபியோட டாப் நாச் விஷுவலைசேஷன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேர் கேஸு, அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அப்போ கிளைமேக்ஸில் வர அந்த அவங்களோட ஏரியாவுக்குள்ளே போய் சண்டை போடுறது. அண்ட் இவங்க இந்த எனிமி ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியை அட்டாக் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த கோல்டு சிண்டிகேட் ஃபேமிலி இருக்காங்களே, மார்க்கோ அவங்களோட ஃபேமிலி அட்டாக் பண்ணுற அந்த சீக்வன்ஸோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு காட்டில் ஒரு ரப்பரை வச்சு சண்டை போடுற அந்த ஒரு சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் நிறைய ஃப்ரேம்ஸை செட் பண்ணுறது, அந்த ஹீரோயிசம் கொடுக்குறது, அந்த ஹீரோயிட்டுக்கு
சில விஷயங்களை கொடுக்குறதே அந்த விஷயந்தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை நம்ம பாராட்டிக்கணும். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது ரவி பஸ்ரூர் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடலும் சரி கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ ரவி பஸ்ரூர் வந்து கேஜிஎஃப் அந்த மைண்ட் செட்லேயே மனுஷன் வந்து அப்படியே ஃபயர் மோடில் வந்து அப்படியே வாட்ச விட்டுருக்காரு போல். படம் ஃபுல்லாகவே ஒரு சில சோர்வான சீன்ஸை கூட மெருகேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி பஸ்ரூரோட பின்னணி இசை தான் போட்டு தாக்கியிருக்கார் படம் ஃபுல்லாகவே. மியூசிக் தான் இந்த படத்தினுடைய பெரிய ஒரு முக்கியமான அங்கம். இவ்வளோ தூரம் அவர் இறங்கி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. ரவி பஸ்ரூர் சும்மா மிரட்டி விட்ருக்காரு மியூசிக்கில். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் மனுஷன் அப்படியே நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி அடிச்சு விடுறாரு மியூசிக்கை. அதுக்கப்புறம் உன்னி முகுந்தவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசி ஆகணும். படம் ஃபுல்லாகவே அவர் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் படத்தில் அவர் இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே படத்தை விட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டார். அந்தளவுக்கு படம் ஃபுல்லாகவே நிரம்பி ஸ்டண்ட்டுக்கு அந்த ஒரு ஜஸ்டிஃபை கொடுக்கணும் இல்லையா, இவன் ஆக்ஷன் பண்ணுறான் ஒரு 100 பேர் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா, அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இவர் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இது மற்ற நடிகர்கள் எல்லாமே சக நடிகர்கள் எல்லாமே நல்லா செஞ்சு, எஸ்பெஷலி ஜெகதீஷாக இருக்கட்டும் சித்திகா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கீ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வினோதா வர வந்து அந்த பிளைண்டாக வர ரோல் நல்லா அடிச்சிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டுன்றதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இப்போயே ஸ்பாய்லர் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டண்ட்டுன்னு தாண்டி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் ப்ரூட்டல். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் ஏன் இந்த ப்ரூட்டல்னு சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் லெவலில் வீக்கோ இல்லை பாடி லெவலில் வீக்காக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க, இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வரும், ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ். ஃபேமிலியை போய் இவங்க வந்து எனிமி ஃபேமிலி வந்து கொலை பண்ண போகிறாங்க. ஏன்னா எனிமி ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் தாக்கப்பட்டார். அதனால் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியை ப்ரூட்டலாக கொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ப்ரூட்டலாக கொள்ளுவாங்க. ப்ரூட்டல்னா சாதாரண ப்ரூட்டல் இல்லை, உங்கள் வீட்டு ப்ரூட்டல் இல்லை, எங்கள் வீட்டு ப்ரூட்டல் இல்லை. அதாவது ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸையும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொள்வாங்க. ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2 பேர் சாம்பிள் சொல்கிறேன். சின்ன பசங்களை வந்து ஒரு சின்ன பையனை வந்து படுக்க வச்சு அவன் தலையில் கேஸ் சிலிண்டர் வச்சு டொப்புன்னு அடித்து அந்த மூஞ்சே தேஞ்சு இதாகிடும். அது ஒரு சில பார்க்கும்போதெல்லாம் கண்ணு கூசுகிற லெவலுக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு அம்மா வந்து வயசானவங்க, ஒரு 60 கிட்ட இருக்கும். அதாவது இந்த எல்டர் பிரதர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒய்ஃப் இருக்கும். நீ சிரிச்சுக்கிட்டே மூஞ்ச வை, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வாயில் 2 விரலை வச்சு பிடிச்சி இழுத்து விட்டுருவார். அது இது வரை கிழிஞ்சி ரத்தம் ஊற்றும். அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அதாங்க ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ஒரு வகையான படம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ ஒரு அனிமல் இல்லை ஒரு ஆக்சுவலி கில்லு கூட எனக்கு ஒரு மாதிரி ஜஸ்டிஃபைட் ஆகுது. ஏன் சொல்கிறேன்னா, கில்லு வந்து அவர் வந்து ஒரு சோல்ஜர், அவர் வந்து இந்தியன் சோல்ஜர். அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது வழிப்பறி ஆளுங்க வந்து மக்களை வந்து ஒரு சில பேரெல்லாம் கையோட கொண்டுக்கின்னு அந்த செயின்லாம் அறுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து தன்னோட காதலியும் தாக்கப்படுறாங்க, காதலி கொல்லப்படுறாங்க. அதனால் கோவம் கொண்டு ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு, எந்த அளவுக்கு ப்ரூட்டலாக போகிறான்னு காட்டியிருப்பாங்க. அது ஓரளவு ஜஸ்டிஃபை இருந்தோம்னா, இது வந்து நீங்களே ஒரு கேடுகட்ட ஃபேமிலி தானடா, நீங்களும் ஒரு கேடுகட்ட ஃபேமிலி, கோல்டுலாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி அதாவது ஃபேமிலியே கூடி பேசுகிறாங்க, லேடிஸ் எல்லாம் கூடி பேசுவாங்க. ஆனால் அது எல்லாமே தப்பான விஷயங்களை தான் பேசுவாங்க. தப்பான விஷயங்கள்லாம் கோல்டு எப்படி கடத்தலாம், எப்படி உள்ளே கொண்டு வரலாம், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதில் எதுவுமே நல்லது இல்லை. ஸோ இவங்க வந்து கொல்றது அதெல்லாம் வந்து ப்ரூட்டல். எனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்தளவுக்கு படத்தில் மேபி அஃபெக்ட் ஆகிற சீன்ஸ்னால் அந்த சீன்ஸ் தான் நான் சொல்ல வருவேன். அதுக்கப்புறம் அதான் அடுத்தடுத்து அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்துருக்கோம். அதுமாதிரி ஜெகதீஷ் வந்து கொல்லப்படுற வந்து சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுதாங்க ப்ரூட்டல் த கோருங்க படம் ஃபுல்லாக. ப்ரூட்டல் த கோர், ப்ரூட்டல் த இன்ஃபினிட்டி. அதுக்கடுத்து என்னென்ன பேரும் யோசிக்கலாம். அனிமல் இதெல்லாம் கில்லெல்லாம் தாண்டி ஒரு வயலண்ட்டான மோஸ்ட் வயலண்ட்டான ஃபிலிம்னா இந்தியன் சினிமாவில் எனக்கு கண்டிப்பாக இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பிரியாணி அந்த படத்தெல்லாம் தாண்டி கூட சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வயலண்ட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் 18+ இருந்தால் கூட உங்களுக்கு மனதைரியம் இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். அதை நான் இப்போயே சொல்லிக்க விரும்புகிறேன். அதுமாதிரி படத்தில் லாஜிக்லாம் தயவு செஞ்சு மூளை கழட்டி வச்சுட்டோங்க. ஏன்னா அந்த ஜான்விக் படம் பார்க்கும்போதும் மூளை கழட்டி வச்சுட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஜான்விக்கு கில் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து கண்ணா பின்னாடி அடித்து தள்ளுவார். அதாவது ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் டக்கு சட்டை பண்ணி கொண்டுருவாங்க. ஹீரோ மட்டும் நிதானமாக வச்சு கொள்ளுவாங்க, இல்லை விட்டுட்டே போயிடுவாங்க ஒரு கட்டத்தில். அதுமாதிரி ஹீரோக்கு வந்து வில்லனுக்கு வந்து நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கொடுக்கும். ஹீரோவை வந்து போட்டு தள்ளுறதுக்கு கிட்ட வச்சு கூட ஹீரோவை கொல்ல முடியாத அளவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா படத்தில் ஹீரோ கடைசி வரைக்கும் வந்தானோ இல்லையா, அது மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் படத்தில் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ட்ராக் அடிச்சது. அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒன்றும் பெருசாக லேக் அடிக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே தான் ஃபஸ்ட் ஹாஃபில் பட் செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் அந்த வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து படம் வயலண்ட் லெவலில் போயிடுது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டான மைண்ட் செட்டில் தான் இந்த படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஸ்டண்ட்டு பிடிக்கும், ஸ்டண்ட்டை ஒரு ப்ரூட்டல் லெவலில் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இது பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். கண்டிப்பாக ஆக்சுவலி இது இந்திய சினிமாவில் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்கன்ற ஒரு அட்டம்ப்ட்டுக்கு பாராட்டலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு நீங்கள் மனசு திடம் இல்லை, உங்களுக்கு சுவை இல்லை அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரூட்டல் கோராக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு மேலே உங்கள் விஷயம். நான் பார்த்ததில் ஆக்சுவலி மலையாளிஸே படத்தை ஒரு கட்டத்தில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா நீ பண்ணிக்கிட்டேரா கொண்டுகிட்டேரான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பக்கத்தில் தான் சிரிச்சிருந்தார். ஸோ ஓகே, இது மாதிரி தான் படம் நடந்திருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3. ஓகே மக்கள், இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.